வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து அம்மியில் அரைச்சு மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு சொல்லி காட்டித்தர போகிறேன். ஸோ இந்த மீன் கறி எப்படி செய்யறேன்னு சொல்லி எங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஸோ இந்த மீன் குழம்புக்கு வந்து நான் இன்னைக்கு அம்மியில் தான் அரைச்சி வைக்க போகிறேன். அதுக்கு முதல் வந்து சமணத்தண்ணா ஃப்ரம் சிங்கப்பூர் உங்களோட பர்த்டே பாஸ் பண்ணது March 9th. சாரி, ஹாப்பி பிலேட்டட் பர்த்டே. ஸோ இன்றைக்கு இந்த மீன் கறி நான் உங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். ஸோ இந்த மீன் கறிக்கு இப்போ அரைச்செடுப்போம். இதுல வந்து மல்லி இருக்குது 1.5 டேபிள் ஸ்பூன், எல்லாட்டிக்கு 11 கிராம் மல்லி. இதை நான் எடுத்து ஒரு 15 நிமிஷம் கழுவி போட்டு தண்ணியில வந்து நனைய வச்சு நான் ஏன்னு சொன்னா அப்பதான் எனக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், எல்லா இடம் பறக்காது. ஸோ இப்போ இதை அம்மியில போட்டு அரைப்போம். ஸோ இப்போ இதை அரைப்போம். அரைச்சிருக்கிறேன். இந்த மல்லியை வந்து லைட்லியாக அரைச்சிருக்கிறேன். அரைச்சா பிறகு இதில் வந்து மிளகு இருக்குது 1/2 டேபிள் ஸ்பூன், எல்லாத்துக்கும் 3 கிராம் மிளகு இருக்கு. இப்போ இதையும் இதில் போட்டு அரைப்போம். ஸோ இந்த மிளகை போட்டு கொஞ்சம் அரைச்சிருக்கிறேன். அரைச்சா பிறகு இதில் வந்து மஞ்சள் இருக்குது. நான் 1 கிராம் மஞ்சள் எடுத்து உரலில் போட்டு இப்படி சின்னதாக அடிச்சிருக்கேன். அப்போ தான் அரைக்க ஈஸியாக இருக்கும். இருக்குது இதில் வந்து சின்ன சீரகம் இருக்குது 1 டேபிள் ஸ்பூன், எல்லாத்துக்கு 7 கிராம் சின்ன சீரகம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போட்டு அரைச்செடுப்போம். இதை வந்து நான் கொஞ்சம் ஓரளவுக்கு அரைச்சிருக்கிறேன். அரைச்சா பிறகு இதில் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை அரைச்செடுக்கணும் ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணி வந்து இதுக்கு தெளிச்சிருக்கிறேன். ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்திருக்கிறேன். ஸோ இல்லாமல் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்திருக்கிறேன். இதை அரைச்செடுப்போம். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ திருப்பி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இல்லாமல் 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை அரைக்கிறதுக்கு. ஸோ உங்களோட அம்மை இல்லாட்டிக்கு டோன்ட் வரி, பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து உங்களோட கிரைண்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ அரைச்சி செய்வீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு அளவுக்கு இதை அரைச்சி எடுத்திருக்கிறேன். இதில் வந்து 25 கிராம் காஞ்ச மிளகா, எல்லாட்டிக்கு 11 பெரிய காஞ்ச மிளகா எடுத்து நான் தண்ணிக்குள்ள வந்து ஊற வச்சு நான் ஒரு மணித்தியாலமாக, அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைக்கலாம். ஸோ இப்போ இதையும் போட்டு நாங்கள் அரைச்செடுப்போம். ஸோ அது நல்லா பட்டா பேஸ்ட்டாக அரைச்செடுக்கணும். ஸோ அதை நான் அரைக்கிறதுக்கு வந்து இல்லாமல் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கிறேன் தண்ணி. ஸோ இப்போ இதை அரைச்சா பிறகு நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன், ரெண்டாலும் மிச்சத்தை போட்டு அரைக்கணும். ஸோ இதில் வந்து உள்ளி இருக்குது 7 உள்ளி, எல்லாட்டிக்கு 25 கிராம் உள்ளி இருக்குது. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அரைச்சி போடலாம், எல்லாட்டிக்கு நீங்கள் வெட்டி போட்டு போடலாம். ஆனால் அரைச்சி போட்டிங்கன்னு சொன்னால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதையும் போட்டு அரைச்செடுப்போம். இதில் இஞ்சி இருக்குது 4 கிராம் இஞ்சி. இந்த இஞ்சியையும் இதில் போட்டு அரைப்போம். ஒரு லம்பம் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இதை அரைச்செடுக்கணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கம்ப்ளீட்டாக நான் அரைச்சி எடுத்து நல்லா பட்டா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பட்டை அரைச்சிருக்குது. இப்போ இதை வந்து கிள்ளி புறம்பா ஒரு டிஷ்ஷில் எடுப்போம். ஸோ இதை புறம்பா கிள்ளி எடுக்கிறேன். நீங்கள் அம்மி யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இதில் இருக்கிற அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் எல்லாத்தையும் வலிச்செடுங்கோ. ஸோ இப்போ நான் அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு கொஞ்சம் இதில் இருக்கிறத வலிச்செடுப்போம். இப்படியே தான் வலிச்செடுக்கிறேன் நான். ஸோ இந்த குழவியில் இருக்கிறதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணி எடுத்துருக்கேன் இதை வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த ஃப்ளேவர்ஸை. ஸோ எல்லாமே வந்து நான் அரைக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூனும் இதில் 1.5 டேபிள் ஸ்பூனும் எல்லாமே 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் தண்ணி. இந்த கூடை வந்து அரைச்சி எடுத்துட்டேன். ஓகே, நான் வந்து இந்த மண் சட்டியில் இந்த அரைச்ச மீன் கறி செய்ய போகிறேன். நான் இப்போ அடுப்பை ஆன் பண்ணே இல்லை. ஸோ இப்போ நான் வந்து அம்மியில் அரைச்ச இந்த கூடை வந்து இந்த மண் சட்டியில் போடுங்க. ஸோ இந்த குழம்புக்கு வந்து நான் 1.5 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். எல்லாட்டிக்கு 355 ml தண்ணி. ஸோ இதில் வந்து தண்ணி இருக்குது. இந்த தண்ணி இதில் விட்டு இதை வாஷ் பண்ணி எடுங்க சொன்னால் இதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது. இப்போ அந்த தண்ணியை விடுவோம். எல்லாமே வந்து நான் 355 ml தண்ணி எல்லாத்துக்கும் 1.5 கப் தண்ணி விட்டுருக்கேன். இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது, 15 சின்ன வெங்காயம், எல்லாத்துக்கும் 40 கிராம் சின்ன வெங்காயம் இருக்குது. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து 2 காம்பு கருவேப்பிலை இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ இதை பார்த்துட்டு போடலாம். திக்காக வந்து நான் கரைச்சி வச்ச புளி இருக்குது. நான் வந்து 20 கிராம் புளி எடுத்து அது 1/4 கப் தண்ணியோடு சேர்த்து கரைச்சி புளிஞ்சு வச்சுருக்கேன். இதில் வந்து திக்காக கரைச்ச புளி இருக்குது, இதையும் இதில் விடுங்கோ. நான் அடுப்பை வந்து மீடியத்துக்கு கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. ஸோ இதெல்லாம் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து விளை மீன் இருக்குது, 500 கிராம் விளை மீன் வந்து நான் கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து போடுங்க. இதில் ஸோ இப்போ வந்து நீங்கள் கரண்டியால் இதை மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இந்த சட்டியை வந்து இப்படி கலக்கி விடுங்கோ. ஸோ இதை மூடி போட்டு மீடியத்துலேருந்து கொஞ்சம் வந்து ஹீட்டை கூட்டியிருக்கிறேன். கூட்டி போட்டு நான் ஒரு 5 நிமிஷம் வந்து இதை அவிய விட போகிறேன். ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டுது. 5 நிமிஷத்துக்கு பிறகு நான் நார்மலி கரண்டி வைக்கிறேன், நான் எடுத்துட்டு சுடுது லைட்டாக. பட் இப்படி கலக்கி விடுறேன். இதில் வந்து திக்காக புளிஞ்ச முதலாம் பால் இருக்குது, 1/4 கப் எல்லாத்துக்கு 60 ml முதலாம் பால் இருக்குது. இப்போ இதில் விடுங்க. இப்போ விட்டுட்டு சட்டியை இப்படி கலக்கி விடுங்க. மீடியத்துக்கும் லோக்கும் இடையில் வச்சுருக்கிறேன். வச்சுக்கொண்டு மூடாமல் இதை வந்து நான் ஒரு 10 நிமிஷம் வந்து அவிய விட போகிறேன். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷமாக தான் இதுலேருந்து மீடியத்துக்கு லோ ஹீட்லேருந்து கொதிச்சோன்னு இருக்குது. சட்டி எடுத்து கரண்டி வைக்காமல் இப்படி இதை கிளக்கி விடுங்க. வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷம் வந்து இதை அவிய விடுவோம். மைத்திலோஜி நீங்கள் கேட்டிருந்தீங்க மீன் குழம்பு கொரக்கா புளியை போட்டு செய்ய சொல்லி. இது வந்து நான் புளி விட்டு செய்கிற ஒரு விதமான கறி. நெக்ஸ்ட் டைம் மைத்திலோஜி ஐம் ஸோ சாரி, பட் உங்களோட ரிக்வஸ்ட்டை கண்டிப்பாக போடுவேன். அதே மாதிரி மெக்கான்சி நீங்களும் கேட்டிருந்தீங்க ஆட்டுக்கால் சூப் இல்லாட்டிக்கு சிக்கன் சூப் போட சொன்னீங்க. ஸோ நான் வந்து ஃபார் ஷுவர் சூனாக உங்களுக்கு உங்களோட ரிக்வஸ்ட் நான் போடுவேன். ஸோ இப்போ இதில் 5 நிமிஷம் எண்ணெய் கொதிக்க விடுவோம். மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு இது இன்னொரு 5 நிமிஷம் ஆயிட்டுது. ஸோ எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் அடுப்பை வந்து மீடியத்துக்கு கொஞ்சம் கூட்டி 5 நிமிஷம் வந்து இதை அவிய விட்டு நான் அதுக்கு பிறகு மீடியத்துக்கும் லோக்கும் இடையில வச்சு 5 நிமிஷம் அவிய விட்டு நான் இப்போ அதை மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி மீடியத்துக்கு லோவில் வச்சே இன்னொரு 5 நிமிஷம் டோட்டலியாக வந்து 15 நிமிஷம் இதை நான் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இந்த மீன் குழம்பு வந்து செய்து முடிஞ்சுது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து கரண்டி வச்சு இதை மிக்ஸ் பண்ணாதீங்க.
சட்டியை தூக்கிட்டு இப்படி கலக்கி விட்டீங்கன்னு சொன்னால் மீன் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும், பீயாது உடையாது ஒன்றும் செய்யாது. உங்களுக்கு இதை விட வந்து திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம், ஒரு 10 minutes மாதிரி. இதை விட உங்களுக்கு தண்ணியாக வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் தண்ணியை கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த அரைச்சி வைக்கிற மீன் குழம்பு. இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மீன் குழம்பெல்லாம் செய்து முடிஞ்சுது. இந்த ஸோ இப்படித்தான் அரைச்சி ஒரு விதமாக இந்த மீன் குழம்பு வைக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அம்மியில் அரைச்சி மீன் குழம்பு செய்திருக்கேன், சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என் சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.